ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் பிள்ளை குர்ஆன் காம்படிஷன் போட்டியில் தெரிவாகி மாவட்ட ரீதியாகவும் தெரிவு செய்யப்பட்டு அனைத்திலும் முதலிடம் பெற்று எங்கள சமூகம் அவர்களை கண்டு அவர்களுக்கான வாய்ப்புகளை அமைத்துக் கொடுப்பது என்பதோ ஆக முக்கியமான ஒரு பங்கு. அப்பாட்டதான் குர்ஆன் ஓதுறதுக்கு கற்றேன். அந்த தஜ்வீத் முறை ஓத எனக்கு ஒரு ராகம் ஒன்று வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிளேஸும் தேர்ட் பிளேஸ் தனியா ஒரு பயிற்சி ஒன்று எடுத்துதான் எனக்கு அந்த குரல் வழங்க. லுக்மானியா மகாவித்யாலயா என்னோட போட்டி போடுறதுக்கு 9 ஒரு சன்மானம் எதிர்காலத்தை பிரகாசப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த வாய்ஸ் மீடியாவில் கிடைச்சது மிகவும் சந்தோஷமாய். இவங்களோட குரல் வளத்தை வச்சு இவங்களோட திறமையை வச்சு இவங்களை முன்னுக்காக்கினாங்க. அவங்களுக்கு எல்லாம் மிச்சம் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மதரசாவுக்கு போயிட்டு ஒரு முஅல்லிம் ஆகணும், ஒரு காரி ஆகணும்ன்றது ஏன் ஒரு ஆசை. ஒரு சிறந்த ஒரு தாய் உருவாக்கப்பட்டால் அந்த தாய்க்கு பின்னால் ஒரு சிறந்த ஒரு சமூகம், சிறந்த ஒரு அக்குருணையில சிறிய ஒரு கிராமத்துல ஒரு இலைமறை காய்களாக மறைந்திருக்கும் எத்தனையோ பிள்ளைகள் திறமைகளை வைத்துக் கொண்டு பல பிள்ளைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த வகையில் இலங்கையில் பல ஊர்களில் பல கிராமங்களில் நல்ல சிறந்து விளங்கக்கூடிய திறமையான பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இனங்காணப்பட்டு அவர்களை ஊக்குவிப்பது எங்களுடைய கட்டாய கடமையாகும். சிறந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய திறமையினால், பேரண்ட்ஸுடைய வழிகாட்டலினால், அவர்களுடைய அயராத உழைப்பினால் பாடசாலை ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் தெரிவு செய்யப்பட்டு அனைத்திலும் முதலிடம் பெற்று இலங்கையின் 9 மாகாணங்களிலும் ஆல் ஐலண்ட் குர்ஆன் காம்படிஷன் போட்டியில் தெரிவாகி அதில் சிறந்த பெறுபவர்களை பெற்று இன்று அந்த பிள்ளையின் குரல் குர்ஆனை திறன்பட அழகாக ஓதக்கூடிய பிள்ளையைத்தான் நாங்கள் உங்களோடு காண்பிக்க இருக்கின்றோம். இவ்வாறான பிள்ளைகள் அதிகமானோர் எங்களுடைய பிரதேசங்களிலும் சரி இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எங்கள சமூகம் அவர்களை கண்டு அவர்களுக்கான வாய்ப்புகளை அமைத்துக் கொடுப்பது என்பதோ ஆக முக்கியமான ஒரு பங்கு. இந்த குர்ஆனை பலரும் முயற்சி செய்கின்றார்கள் அழகான முறையில் ஓதுவது. ஆனால் இந்த வாய்ப்போ இறைவன் ஒரு சிலருக்கு தான் கொடுத்திருக்கின்றான். அவ்வாறான ஒரு சிலர்களில் மாகாண மட்டத்திலும் இலங்கை பூராகவும் இந்த வயதெல்லைக்கு உட்பட்ட பிள்ளைகளில் திறனான பிள்ளைகள் என்ற அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட பிள்ளையை தான் நாங்கள் இன்று உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றோம். எங்களுடைய கிராமத்தில் திறந்து விளங்கக்கூடிய பிள்ளைகள் அரிதாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளின் திறமைகளோ உலகம் அறிய செய்வது எங்களுடைய தலையாய கடமை. இவ்வாறான ஒரு பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளையுடைய குர்ஆனுடைய பிணைப்பையும் அந்த குர்ஆனுடைய ஆசையையும் தனக்குள்ளே விதைத்த தாய் தந்தையர் உண்மையிலே போற்றப்படக்கூடியவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இந்த குர்ஆன் ஓதுவதில் சிறந்து விளங்கி கொண்டிருப்பது உங்களுடைய இந்த திறமை எவ்வாறு உங்களுக்கு வந்தது? எப்படி நீங்கள் இதை எடுத்துக்கொண்டீர்கள் இந்த திறமையை? நான் சின்ன வயசுல எனது அப்பாட்டதான் குர்ஆன் ஓதுறதுக்கு கற்றேன். அதுக்கு பிறகு அவர் மரணித்த பிறகு எனக்கு அவ்வளவு கவலை இருந்தது. அதுக்கு பிறகு எனது தாய் தந்தை என்ன ஒரு மதரசால சேர்த்தாங்க. அதுக்கு பிறகுதான் நான் தஜ்வீத் முறையில ஓத கற்றேன். அதுக்கு பிறகு நான் ஸ்கூல்ல அந்த தஜ்வீத் முறை ஓத எனக்கு ஒரு ராகம் ஒன்று வந்துச்சு. அதனால நான் பல போட்டிகள்ல கலந்து கொண்டு ஒவ்வொரு பிளேஸையும் பெற்றுக்கொண்டேன். பொதுவா என்னென்ன போட்டிகளோட கலந்துக்கிறீங்க? கூடுதலா மீலாதுன் நபி விழாக்கு போட்டிகள் என்னென்ன பிளேஸ் எடுத்திருக்கீங்க இதுவரை? ஃபர்ஸ்ட் பிளேஸும் தேர்ட் பிளேஸும் எடுத்திருக்கீங்க. எத்தனை போட்டியில நீங்க இது வரைக்கும் 6-7 போட்டிகள் கலந்துருக்கீங்க? இப்போதைய வயதோட 12 வயது. திறமை என்பது அந்த சின்ன வயதுல இருந்து வாரதுதான் ஒரு பிள்ளையிலேயே திறமைகளை நாங்க இனங்காண முடியுமா இருக்கும். அந்த 9 வயதுல இருந்து நீங்க இந்த திறமைகளை உள்வாங்கப்பட்டது தூண்டுதலாக இருந்த யாரு? எனது அப்பா. அப்பா உங்களோட வாப்பா அழகா ஓதுறதுக்கு மெயின் காரணம் எங்க வாப்பாவா? எப்படி அந்த அழகா ஓதுறதை எப்படி நீங்க அமைச்சு கொண்டீங்க? அதுக்கு என்ன வாய்ப்பு, என்ன செஞ்சீங்க? நீங்க போன்ல மூலமாகவா இல்லாட்டி ஏதாவது ஓதுறதுக்கு ஏதாவது வீடியோ மூலமா காட்டி தந்தாங்களா? எப்படி அது? இல்ல, அது என்ன தனியா ஒரு பயிற்சி ஒன்று எடுத்துதான் எனக்கு அந்த குரல் வழங்க. நீங்க குர்ஆன் ஓதுறதுக்கு அவ்வளவு ஆசையா விருப்பமா? அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கணும், செகண்ட் பிளேஸ் எடுக்கணும்ன்ற முயற்சியில நீங்க அதுக்கு வீட்டுல ட்ரைனிங் எடுப்பீங்களா? மஹ்ரிபுக்கு பிறகு வழக்கம் ஓதுறதுனால அத பயிற்சிகள் கிடைக்கும். உங்களுக்கு விருப்பமான சூரத்துகள், உங்களுக்கு விருப்பமான சூரத்துல் ஜும்ஆ. சூரத்துல் ஜும்ஆ அது உங்களோட ரொம்ப விருப்பமா உங்களுக்கு? சூரத்துல் ஜும்ஆ உடைய அந்த அழகான அந்த தொனில உங்களுக்கு ஓதக்கூடிய வாய்ப்பை அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி உங்களுக்கு விருப்பமான சில வரிகள் அதுல ஓதி காட்டு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர்
بسم الله الرحمن الرحيم يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا لفي ضلال مبين وآخرين منهم لما يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. ஓகே, ஜஸாக்குமுல்லா ஹைரன். மாஷா அல்லாஹ், ஒரு சிறந்த ஒரு குரல் வளத்தை பெற்று அதற்காக மிகவும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஈடுபட்டவர் தான் அவருடைய தந்தையின் தந்தை. தன்னுடைய அப்பா சிறு வயதிலிருந்தே அழகாக ஓத வேண்டும் என்று அவருக்கு சில அந்த ஓதக்கூடிய தொனிகளையும் ஆற்றல்களையும் அமைத்து கொடுத்திருப்பதனை நாங்கள் அவர் மூலமாக தெரிந்து கொண்டோம். பொதுவாக உங்களுக்கு விருப்பம் என்ற வசனங்கள் இன்னும் மேலதிகமாக நீங்கள் அழகா ஓதக்கூடிய நிறைய வீடியோக்கள் வருகின்றது எழுந்தன. அது எந்த சூரா, எப்படி, என்ன மாதிரி? ஓகே, அந்த சூரத்துல் என்ன, இந்த சிறுமிக்கு மிகவும் பிடிக்கக்கூடிய ஒரு வசனங்கள், அதனுடைய அழக அவங்க ஓதி காட்டுறதுக்கு இருக்கின்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அதையும் நாங்கள் கேட்டு பார்ப்போம். سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها
إبراهيم وموسى صدق الله العظيم. அழகான முறையில் ஓதுவதற்காக பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுப்பது என்பது கட்டாய கடமையாக இருக்கின்றது. எனவே அவ்வாறு அமைத்து கொடுப்பதன் போது மூலம்தான் அந்த பிள்ளைகள் ஒரு சிறந்த வளமுள்ள பிள்ளைகளாக உருவாகின்றார்கள். கிரேட் 7 படிக்கின்றீர்கள். நீங்கள் எந்த பாடசாலையில் தற்போது கல்வி கற்கின்றீர்கள்? லுக்மானியா மகாவித்யாலயம். அக்குருணையில் லுக்மானியா மகாவித்யாலயம் என்பது அது பங்கொல்லாமடையில் அமைந்திருக்கின்ற ஒரு பாடசாலை. 275 பிள்ளைகளை உள்ளடக்கிய பாடசாலை. முதலாம் தரத்திலிருந்து ஏழோல் வரைக்கும் அங்கு பாடத்திட்டங்களும் வகுப்புகளும் நடைபெறுகின்றன. நீங்கள் பாடசாலை மட்டத்தில் முதலாம் தரத்தை பெற்றுக் கொண்டீர்கள். அதே போல ஜோனல் லெவல் மாகாண மட்டத்தில் நீங்கள் போனீர்களா? என்னென்ன இதுக்கு போறீங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தீங்க. மாகாண மட்டத்தில் ஈடுபட்டீங்க. 20 பிள்ளைகளுக்கும் நீங்கள் முதலிடம் பிடித்துக் கொண்டீர்கள். அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதன் பிறகு அடுத்த கட்டத்துக்கு எங்க போனீங்க? அதுக்கு பிறகு ஓலா ஐலாண்டு. ஆமாம், அங்க போய் நீங்க அங்க போன பிறகு எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள் அங்கு? என்னோட போட்டி போடுறதுக்கு 9 பிள்ளைகள் வந்தாங்க. அதுல எத்தனை பேர் எடுபட்டாங்க உங்களோட சேர்த்து? 3 பிள்ளைகள். அதுலயும் நீங்களும் ஒரு ஆள். என்ன வாங்க, நீங்க இந்த இடத்துல வந்து யார் யாருக்கு முக்கியமா நீங்க நன்றி சொல்ல விரும்புறீங்க? யாருக்காக நீங்க நன்றி சொல்ல விரும்புறீங்க? அல்லாஹுக்காக, அதுக்கப்புறம் பாடசாலையாய ஆசிரியர்களுக்கும், என தாய் தந்தை, அப்பா. ஓல் ஐலண்ட் வயசுல போய் செலக்ட் ஆகி வந்த ஒரு பிள்ளை. அதே மாதிரி இன்னும் ஏராளமான பிள்ளைகள் இவ்வாறான திறமைகளை தன்னகம் வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பிள்ளைக்கும் பல நிறுவனங்கள் மூலமாக வாய்ப்புகள் செய்து கொடுப்பதாக சில செய்திகளும் அந்த பிள்ளையின் பேரண்ட்ஸுக்கு எட்டி இருந்தன. இருந்தாலும் அந்த வாய்ப்புகள், தகைமைகளை மேம்படுத்த வேண்டும், சன்மானங்கள் கிடைக்க பெறும் என்ற சில வாக்குமூலங்கள் கொடுக்கப்பட்டிருந்தும் அவைகள் கிடைக்க பெறாமை என்பதோ அந்த பேரண்ட்ஸுக்கு மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. எங்களுடைய வாய்ஸ் மீடியா ஊடகத்தின் மூலமாக நாங்கள் இந்த பிள்ளைக்கும் எங்களால் ஒரு சன்மானம், அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுடைய எதிர்காலத்தை பிரகாசப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் கொடுக்க விரும்புகின்றோம். அந்த வகையிலும் பலரும் இவ்வாறான கௌரவிப்புகளுக்கு உள்வாங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எனக்கு இது கிடைச்சது மிகவும் சந்தோஷமாயிக்குது. எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கலாட்டி இந்த வாய்ஸ் மீடியாவில் கிடைச்சது மிகவும் சந்தோஷமாயிருக்கு. ஒரு சிறந்த ஒரு இடத்துக்கு எடுக்கணும் என்ற நோக்கங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கும். அந்த வகையில் எங்களுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய நிறைய பிள்ளைகள், இவ்வாறான பிள்ளைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு இந்த வாய்ஸ் மீடியா மாதிரியான மீடியாக்கள் மூலமாகவும் மற்ற ஏனைய ஊடகங்கள் மூலமாகவும் அந்த திறமைகளை வெளிக்காட்ட முடியும். அது மாதிரி சிலவங்க வெளிக்காட்டுக்க இயலாமைப்பாங்க. கட்டாயம் அது சம்பந்தமான ஆக்களை கொண்டு வந்து இது மாதிரி திறமைகளை முன்கொண்டு வரணும்னு தான் எங்க கருத்து. இதுக்கான வாய்ப்புகள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைச்சாங்க? எங்களோட முக்கியமா எனக்கு சின்ன வயசுல இந்த பிள்ளோட என்ன வாப்பா மிச்சம் ட்ரெயின் கொடுத்தாரு. அது மாதிரி சக ஆசிரியர்கள், மதரசாக்கள், மாலிமாக்கள் இவங்க ஒரு கிராத்துக்கு போகணும்ன்ற குரல் வளத்தை வச்சு இவங்களோட திறமையை வச்சு இவங்களை முன்னுக்காக்கினாங்க. அவங்களுக்கு எல்லாம் மிச்சம் ஜஸாக்கல்லாஹ். பேர் குறிப்பிட முடியாத சில ஆசான்கள் இவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க. இதே மாதிரியான உதவிகள் மேல இது மாதிரியான பிள்ளைகளுக்கும் அமையணும்ன்றதான் நோக்கமாக. இந்த பிள்ளை எப்படியான ஒரு பிள்ளையாக நீங்க உருவாக்கணும் என்று நீங்க நினைக்கின்றீங்க? முக்கியமா இவக்குன்னு ஒரு தனித்தன்மையை உருவாக்கி கொடுத்தீங்க. அவங்க மாதிரி வரணும், இவங்க மாதிரி வரணும்ன்ற அல்ல அவங்க நோக்கம். முக்கியமா இவங்க நோக்கம் வந்து நான் ஒரு தனியாளாகணும், என்ன மாதிரி சிலவங்க வரணும்ன்றதான் அவங்க நோக்கம். அதே மாதிரி அவங்க விட்டிக்குது. அவங்களுக்கு சரியான ஒரு ஆசை ஒன்று இருக்குது. ஒரு மதரசாவுக்கு போயிட்டு ஒரு மௌலிம் ஆகணும், ஒரு காரி ஆகணும்ன்றது ஏன் ஒரு ஆசை. இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள ஏற்பாடுகளை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வும் அதுக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சு தரணும்னு தான் பிரார்த்திச்சு கொள்றேன். மாஷா அல்லாஹ். ஒரு சிறந்த ஒரு பிள்ளையாக உருவாக்க வேண்டும். பெண் பிள்ளை என்பது ஒரு சிறந்த பிள்ளையாக உருவாக்கப்பட்டால், ஒரு சிறந்த ஒரு தாய் உருவாக்கப்பட்டால், அந்த தாய்க்கு பின்னால் ஒரு சிறந்த ஒரு சமூகம், சிறந்த ஒரு பிள்ளை செல்வங்கள் வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் இந்த பிள்ளையையும் ஒரு காரியாக உருவாக்க வேண்டும். தனக்குள்ளால் இருக்கக்கூடிய ஆசை என்பதனை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டதற்கு நாங்கள் மறும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே இந்த பிள்ளைக்கும் உங்களுடைய மதரசாக்களில், சிறந்த மதரசாக்களில் வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதனையும் இந்த தந்தை ஆதங்கப்படுத்தி உங்களுக்கு சொல்லியிருந்தார். எனவே இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி உங்களுடைய மதரசாக்களிலும் சிறந்த வாய்ப்புகளை அமைத்து கொடுக்க முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். திறமை மஞ்சம் என்ற நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களுக்கு சிறந்த இன்னொரு விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இவ்வாறான பிள்ளைகளை நாங்கள் கௌரவித்து அவர்களுக்கான சன்மானங்களை கொடுப்பதற்கும் காத்திருக்கின்றோம். அவ்வாறான விடயங்கள் உங்களுடைய கிராமங்களிலும், உங்களுடைய ஊர்களிலும், உங்களுடைய வீடுகளுக்குள்ளும் இருந்தால் கட்டாயம் எங்களுடைய கொமெண்டில் பதிவிடுங்கள். நாங்கள் உங்களை அணுகுவதற்கும் உங்களுடைய நேரடியாக சந்தித்து அந்த விடயங்களை நாங்கள் சமூகமயப்படுத்துவதற்கும் காத்திருக்கின்றோம். அஸ்ஸலாம்.